திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் தலைவர் அர்ஜுனன் மற்றும் நிர்வாக உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் பல கட்ட போராட்டம் நடத்தி வந்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள் தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்து கடந்த மாதங்களில் 4 முறையும் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஆவேசம் அடைந்த விவசாயிகள் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி அங்கு பந்தலிட்டு இரவு மற்றும் பகலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் 4வது நாளாக ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். இந்த நிலையில் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை மற்றும் விவசாயிகள் ஆகியோரின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் செந்திலரசன் முன்னிலையில் பொதுப்பணித்துறை, உடுமலை பொள்ளாச்சி கோட்ட செயற்பொறியாளர் மகேந்திரன் மற்றும் காஞ்சித்துறை, தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன், தாராபுரம் குண்டடம் காவல் ஆய்வாளர் அருள் மற்றும் திருப்பூர் உப்பாறு பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சிவக்குமார், துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்குவதற்கு 1 டிஎம்சி தண்ணீர் உள்ளதாகவும் அதனை வழங்குவதற்கு சட்ட முறைப்படி உத்தரவு பிறப்பித்து அதன் பிறகு வழங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை உப்பாறு பாசன விவசாயிகள் ஏற்றுக்கொண்டனர். இதனால் போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். கடந்த 5 நாட்களாக உப்பாறு விவசாயிகளாகிய நாங்கள் உப்பாறு அணைக்கு குடியேறும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தோம். இந்நிலையில் தாராபுரம் கோட்டாட்சியர் அவர்கள் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பங்கு பெற்றார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது உப்பாறுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான நீர் இருப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளார்கள்.